அப்போ யாரை நீங்கள் தவிர்க்கணும்? தா இருக்காங்க பாருங்கள், மேசராசி. உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களை தவிர்க்கணும். மேசராசிக்காரங்க உங்கள் வீட்டில் கன்னிராசிக்காரர்களுக்கு செட் ஆகாது. கன்னிராசிக்காரர்களுக்கு இவங்க கூட பழகிறது பலவீனம். பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்டர்லிங்க் ஆகிருப்பாங்க. இவரோட மாமனாராக இருப்பார், இல்லை அது கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் அவங்களோட சம்பந்தியாக இருப்பார். இந்த மேசராசிக்காரங்க எப்படின்னா சொல்ல முடியாத அவஸ்தம்பாங்கல்ல. இப்போது நம்ம ஒரு கம்பெனியோட டைப் ஆகிருப்போம், நம்ம அவங்களோட ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். அது ஒரு ஒரு மரியாதைக்குரிய வீடு, அங்கே நம்மளால் பேசவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த மேஷராசி. மேஷராசி வந்து உங்களோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க, உங்களை கொஸ்டின் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களும் அப்படி தான். இவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பண்ண முடியாத இடத்துல இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களோட உங்களுக்கு அவ்வளோ தூரம் செட் ஆகாது. அதே மாதிரி தனுசு உங்களுக்கு செட் ஆகாது. தனுசு, விருச்சிகம், அதே மாதிரி மேஷம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் இவங்க இந்த 3 பேர் உங்கள்கிட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க. ரொம்ப ரகசியங்களை பகிராதீங்க, உங்கள் வீக்னஸை சொல்லாதீங்க, அது போதும்.